மனிதாபிமான அடிப்படையிலே ஒரு விடயம், இது போன்ற விடயங்கள் மனதை கலக்குகின்ற, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன, உலகில் உள்ள பலருடைய கேள்வி தற்போதுதான், இது கடந்த முறை இந்தியா அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற பெயரில் நடத்திய தாக்குதல் போல் இருக்குமா இந்தியாவுடைய பதிலடி, அல்லது ஒரு முழு அளவிலான போரா அல்லது சிறு அளவிலான போரா, எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஏன்னா நீங்க பல ராணுவ அதிகாரிகள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள் பேசுனீங்க, அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கொடுத்த தகவல் எப்படி இருக்கு? நிச்சயமா இது ஒரு ஷார்ட் டேர்ம் வார் தான். ஏன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார போற மாதிரி வாட்டர் வாரா தொடங்கிட்டாங்க. இது மாதிரி ஒரு குறுகிய கால போர் தான். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா இந்த அளவுக்கு முன்னேற்பாடுகள் அந்த விமான போக்குவரத்தை நிறுத்த வேண்டிய தேவையில்லை, எல்லையை மூட வேண்டிய தேவையில்லை. இதுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் படைகளை குவித்து அட்டாக் பண்ணிடலாம். ஆனா இது ஒரு குறுகிய கால போர். இந்த போர் 1 மாதமோ 15 நாளோ 2 மாதமோ 3 மாதங்களோ கூட நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான முன்னேற்பாடுகளை தான் இந்தியா மேற்கொண்டு வருகிறது என்பதுதான் இப்போது முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு ராணுவ முன்னாள் தளபதிகள் ஆகியோர் இப்போது எடுத்துள்ள இந்த நடவடிக்கைகள் வந்து ஒரு குறுகிய கால போர், ஷார்ட் டேர்ம் வார் நடக்க போகுது பாகிஸ்தான் கூட என்பது வந்து உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த தலைமுறை இப்போது உள்ள மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு போரை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த போரை மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் கணக்கிட முடியாத அளவுக்கு இப்போதைக்கு இருக்கிறது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு உதாரணம், அது சரியாக தவறாகவும் இருக்கலாம், இருந்தாலும் மனதில் பட்டதை நான் சொல்லிவிடுகிறேன். இது இஸ்ரேல் காசா தற்போது அந்த பகுதி போன்ற மாறிவிடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. காசா முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிற பாலஸ்தீன பகுதிகள், ஆனால் இஸ்ரேலிலும் ஒரு அச்ச உணர்வு, எப்போது எங்கு என்ன வெடிக்குமோ என்ற அச்ச உணர்வு இருக்கிறது. அது போன்ற ஒரு சூழல் இந்தியாவுக்கு வந்து விடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இது மிக தெளிவாக போர், சிறு போர் என்பதை விட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்று ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நேரடியாக சென்று, எப்படி ஒசாமா பின் லாதனை அமெரிக்கா அங்கிருந்து வந்து இரவோடு இரவாக கடத்தி சென்று போட்டு தள்ளிவிட்டு கடலிலே வைத்து கபலீகரம் செய்து விட்டார்களோ, அது போன்று இந்த தாக்குதலுக்கு முக்கியமான தீவிரவாதிகள் என்றால் தற்போது நமக்கு டெல்லியிலிருந்து உளவுத்துறையின் மூலமாக சில தகவல் கிடைத்திருக்கின்றன. அங்கு பேசப்பட்ட தகவல்களை நான் பரிமாறுகிறேன். அதில் என்ன பேசப்பட்டது என்றால், அந்த தீவிரவாதிகள் யார், எங்கே இருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் தற்போது கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை என்றால் பிரதமர் மோடி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள அனைவருமே கூறுவது என்ற அதிகாரத்தில் ஒரு கூறுவது என்னென்றால், அவர்கள் கற்பனை கெட்டாத தாக்குதல் ஒன்று பதிலடி என்று, மற்றொன்று பூமியிலே எங்கு ஒளிந்திருந்தாலும் இடமாட்டும் சல்லடையாக துளைத்து விடுவோம் என்றார்கள். அது நடக்கப் போகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் என்பது போல்தான் எனக்கு வரும் தகவல்கள், அங்கிருந்து வரும் தகவல் தெரிகின்றன. ஆனால் நீங்கள் நிச்சயமாக பல ராணுவ அதிகாரிகள், முன்னாள் உள்துறை அமைச்சர் சொன்னதை எல்லாம் வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. அது எப்படி இருக்கும்? ஆனால் போர் என்று வந்துவிட்டால் இரு பக்கமும் பாதிப்பு இருக்கும். அங்கு பெரிய பாதிப்பு இருக்கும், இங்கும் பாதிப்பு இருக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. எனக்கு நான் சொல்வது சரிதான். உண்மைதான். என்னெல்லாம் இன்னும் அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கான அறிவிப்புகள் வரவில்லை. உணவுகள், ரேஷன் உணவுப் பொருட்கள் மற்றும் அந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, மக்கள் வெளியே வரக்கூடிய பகுதி, இவையெல்லாம் போர் என்றால் அறிவிக்கப்படும். அது தென் மாநிலங்களுக்கு இல்லை என்றால் கூட வட மாநிலங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லையோர அந்த கிராமங்கள் காலி செய்யப்படக்கூடிய அறிவிப்பெல்லாம் இன்னும் வரலை. அதனால தான் இந்த வாருங்கிறது அது குறுகிய கால வாரா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காங்கிற ஒரு குழப்பம், சந்தேகம் நம்மகிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் போர் என்று வந்தால் அதனுடைய பாதிப்பு நமக்கு எதிரிக்கு 2 கண் போனால் நமக்கும் 1 கண் போகும். அந்த அளவுக்கு தான் வந்து இந்த பாதிப்புகள் வந்து இருக்கும்னு தான் நம்ம எதிர்பார்க்கோம். ஆனால் ஒன்று, அந்த தீவிரவாத குழுக்கள் என்பது இனி ஜம்மு காஷ்மீரில் இயங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுவிடும். அந்த எல்லை தாண்டி வருவது மற்றும் இங்கு தங்கி இருப்பது, இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது, மறைமுக ஆதரவு செயல்பாடு, இது எல்லாம் ஜம்மு காஷ்மீரில் இதோடு ஒழிக்கப்பட்டுவிடும். பகல்காமிற்கு பிறகு, பகல்காமிற்கு முன் என்று இந்த தீவிரவாத குழுக்களின் உள்ளூர் செயல்பாடு, இந்த ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் என்பது, இந்த OGWவை ஒட்டுமொத்தமாக ஒழித்து விடுவார்கள் என்பதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இதே போல அந்த எல்லைகளில் உள்ள முகாம்களிலும், தீவிரவாத முகாம்களும், அது POKவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, உள்ளே நுழைந்து அடித்து நொறுக்குவார்கள் என்பது உறுதிப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக